வணக்கம். நான் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு எனக்கு கியூரியஸான ஒரு கமெண்ட் வந்தது. என்ன, உங்களுக்கு லைஃப் பற்றி எல்லாமே தெரியுமா? கண்டமேனிக்கு என்ன வேணால் நீங்கள் பேசிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு என்ன பெரிய வயசாயிடுச்சு? நீங்கள் லைஃப்பில் எல்லா சொல்யூஷனையும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் தந்துட்டுருக்கீங்களா? அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அதுவும் அந்த கமெண்டர் இப்படி பேசி பேசி யூடியூப்பில் மற்றவங்களோட வீக்னஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்து ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா நான் என்னோட பிஸ்னஸில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுற நேரத்துக்கு ஈக்குவலாக, அதாவது என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் இந்த யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும், அதை எடிட் பண்ணுறதுக்கும், அதை அப்லோட் பண்ணுறதுக்கும், கமெண்டெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கும், இது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் உங்களோட ஒருத்தரோட மெசேஜும் பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கும், உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கும், அதில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும், நான் ஆடியன்ஸோட எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கும் என்னோடய டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமை நான் ஆக்சுவல் பிஸ்னஸ் ஒன்று பில்ட் பண்ணுறதுல போட்டிருந்தேன்னா, நான் 1 or 2 years டவுன் த லைன் ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸை பில்ட் பண்ண முடியும். ஆனால் யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்ம், அது என்னோட கம்பெனி கிடையாது. நான் இன்னொருத்தனுக்காக கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு ஆல்ரெடி நான் யூடியூப் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கிளியராக சொல்லியிருந்தேன் என்னோட இன்டென்ஷன் என்ன, நான் எதுக்காக ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கம்யூனிட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களை, நான் கற்றுக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறது தான் என்னோட அல்டிமேட் நோக்கமாக இருக்குது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட நாலேஜை நான் அவங்க கூட ஷேர் பண்ண எனக்குன்னு ஒரு லாயல் ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். பட் அதுக்கு நான் நிறைய பேஷன்ஸ் போடுறேன். அதுக்கு இந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை மோனடைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பேஷன்ஸோடு இருக்க போகிறேன். 3 வருஷம், 5 வருஷம், இல்லை 10 வருஷம், எவ்வளோ நாள் என்னோட பர்சனல் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு டைம் நான் கொடுக்க போகிறேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு பெருசா, நீங்கள் எப்படி லைஃப்பில் எல்லாத்தையும் உணர்ந்துட்டிங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டது. அதுவும் ரொம்ப ஃபன்னியான ஒரு கமெண்ட் தான். ஏன்னா நம்மளோட தமிழர்கள் இல்லை, நம்ம இந்தியாவிலேயே வந்து ஏஜையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஒரு 30 வயசில் ஒரு ஆள் இருக்காரு, 60 வயசில் ஒருத்தர் இருக்காருன்னா, நம்ம அந்த 60 வயசு ஆளுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் தான் நிறைய கற்று உணர்ந்தார், அவர் தான் நிறைய வாழ்க்கையில் கோத்ரூ பண்ணவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஜிம்ரான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இந்த விஷயத்தை பற்றி. அதாவது நம்மளோட ஏஜுக்கும் நம்மளோட ஆக்சுவலான எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு 60 வயசுன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க, நான் 60 வருஷம் இந்த மழை காலத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் 60 வருஷம் மழை காலம் பார்க்கல, 60 சீசன் தான் பார்த்துருக்கீங்க. அந்த 60 சீசனையும் ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 60 வயசால் அந்த 60 வருஷம் மழை காலத்தையும் அந்த 60 சீசனையும் லைஃப்பில் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி ஆட்களோட செலவு பண்ணி ஒரே மாதிரி கழிச்சிருந்தாங்கன்னா அவனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்மளால் பேச முடியாது. இதே அந்த 30 வயது ஆள் அவனோட 15 வயசு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அவனோட 15 வருஷம் மழை காலத்தை ஒரு ஊர்லேயும் ஒரு இடத்துலையும் பலவிதமான மனுஷங்களோடவும் பலவிதமான அனுபவங்களோடவும் பலவிதமான சேலஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணி எம்ப்ரேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அவன் போயிருந்தான்னா அவனோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இவரோட 60 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை விட ரொம்பவே அதிகம். நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு நிஷ்ஷில் 10 வயசுலேருந்து ஈடுபட்டிருக்கேன். கெரியர் அப்படின்ற ஒரு நிஷ்ஷில் 16 வயசுலேருந்து இருக்கேன். பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு நிஷ்ஷில் 20 வயசுலேருந்து இருக்கேன். இதை நான் ஏன் சொல்லணும், இதை நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொஷனே கிடையாது. இது ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. பட் நமக்குள்ளே நிலவுதில்லை, நம்ம ஏஜ்னு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்றத ஒரு தப்பான கான்செப்ட். இதே ஒரு நான் டெக் வீடியோஸ் போட்டாலோ ஒரு கேமிங் வீடியோஸ் போட்டாலோ இந்த ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்க ஏதோ ஒரு பியூட்டி வீடியோஸ் கொடுத்தாலோ யாருமே பெருசாக கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் சொல்கிறது ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டால் எல்லாருமே கேள்விகள் கேட்க ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. நான் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் மைண்ட் ஓரியன்ட் வீடியோஸ்லாம் போடும்போது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக வந்த கமெண்ட் யார்கிட்ட தெரியுமா,
60 வயசு 70 வயசு 80 வயசு ஆட்கள்கிட்ட இருந்து அவங்க பண்ண ஃபேஸ்புக் மெசேஜஸும் அவங்க எனக்கு கொடுத்த கமெண்ட்ஸும் எனக்கு யூடியூப்ல அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அதில் இருக்க கமெண்ட்ஸ் பாருங்க. வாவ், யூ ஆர் பிரில்லியன்ட். நான் என்னமோ நினச்சி வந்தேன், நீ என்ன பேசுகிற போகிற பெருசா ஒரு குழந்தை இந்த சப்ஜெக்டை பற்றி என்ன பேசுகிற போகுதுன்ட்டு வந்தேன், பட் யூ ப்ரூவ் மீ ராங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நான் போஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லலை. அவங்க ஒரு மெச்சோர்ட் ஆடியன்ஸ், என்னோட கண்டென்ட்டை விரும்புகிறாங்க, என்னோட ப்ராடர் சைடை அவங்க பார்க்குறாங்க. பட் இந்த ஒரு 20, 25, 30, 35 இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃபோடு இருக்காங்க. வயசு அப்படின்றது தான் அனுபவம் அதிகமாக இருந்ததுன்னா வயசும் அவங்களுக்கு கூட நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான பிலீஃப் சிஸ்டமில் நம்ம வளர்ந்துருக்கோம். ஒருத்தவங்களோட வயசை அவங்களோட அனுபவத்தோட ஈக்குவேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் நான் இங்கே க்ரியேட் பண்ணல. நான் இதை செய் அதை செய் அப்படின்னு நான் சொல்லலை. நான் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ போட்டால், ஹே நான் இதெல்லாம் செஞ்சேயா, நீயும் செஞ்சு பாரு அப்படின்ட்டு நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, நான் செஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக இன்னும் ஒரு 4 பேர் பயனடைஞ்சிட்டு போட்டுமே. ஹே நான் ஒரு பெரிய ஆள், நான் வாழ்க்கையிலேயே முற்றும் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே இல்லை. அதுக்கு எனக்கு ரொம்ப லாங் வே இருக்குது. மேபி என்னோட 70, 80, 90 வயசில் அந்த நிலையை அடைய முடியும். பட் அதுக்கான ப்ராசஸில் நான் இருக்கேன். அதுக்கான ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜேர்னியை தான் நான் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்னெல்லாம் இருந்திருக்கு? இது வரைக்கும் நான் பண்ண வீடியோஸில் இது உங்களோட அல்டிமேட் ஃபேவரட் டாபிக், அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன்.